பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீட்ரூட் மேல இருக்க தோலை சீவிக்கலாம். அடுத்தது பீட்ரூட்டை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீட்ரூட்டையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா பீட்ரூட்டும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது மிக்ஸி ஜார்ல இப்ப கட் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட்டை மாத்திக்கலாம். அடுத்தது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பீட்ரூட் நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைகிற அளவுக்கு பால் ஊத்திக்கோங்க. அடுத்தது அரைச்சு வச்சிருந்த பீட்ரூட்டை இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெயும் தயிரையும் நல்லா பீட்ரூட்டோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜல்லடையில 1 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இத அப்படியே ஜல்லிச்சுக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது பேன்ல லைட்டா கீ தடவிக்கோங்க. பேனை சுத்தி நல்லா கீ தடவிக்கோங்க. இப்போ இந்த பேன்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேக் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா 2 தட்டு தட்டிக்கோங்க. தோசைக்கல் எடுத்துக்கோங்க. தோசைக்கல்ல கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தோசைக்கல் ஹீட் ஆனனே இப்போ இந்த பேனை தோசைக்கல் மேல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனை டைட்டா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல 40 to 45 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சான்னு ஓபன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ பேன்ல கேக் நல்லா ஆறிடுச்சு. நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். ரொம்பவே சூப்பரா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராகவும் ரெடியாக இருக்குது. பீட்ரூட் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு.